Hi students, welcome to Mechanics of Structures class. Mechanics of Structuresல multiple choice questions and answers படிச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கான கிளாஸ்ல யூனிட் 2க்கான multiple choice questions and answers பார்த்துக்கலாம். Question number 1. The sum of fixing n moments in a fixed beam carrying a central point load capital P is. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் பீமினுடைய 2 n மொமெண்ட்ஸையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த ஆன்சர் பி மைனஸ் PL/4. இந்த ஆன்சர் எப்படி கிடைச்சதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ஒரு ஃபிக்ஸட் பீம் வரைஞ்சிருக்கிறோம், அதில் சென்ட்ரல் பாயிண்ட் லோட் W அப்ளை பண்ணியிருக்கு. இந்த பாயிண்ட் லோட்னால உருவாகக்கூடிய மொமெண்ட் வந்து சாகிங் மொமெண்ட், தட் இஸ் பாசிட்டிவ் மொமெண்ட். அதனுடைய வேல்யூ WL/4. ஃபிக்ஸட் பீமினுடைய ஃபிக்ஸட் என்ஸ்னால 2 சப்போர்ட்லையும் n மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மொமெண்ட் வந்து ஹாகிங் மொமெண்ட், தட் இஸ் நெகட்டிவ் மொமெண்ட். அதனுடைய வேல்யூ WL/8. ஸோ அட் சப்போர்ட் ஏல MA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் WL/8. அட் சப்போர்ட் பியில் MB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் WL/8. 2 n மொமெண்ட்ஸ்னுடைய சம் தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் அதனுடைய டோட்டல் வேல்யூ மைனஸ் WL/8 ப்ளஸ் மைனஸ் WL/8 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் WL/4 கிடைக்கும். நம்மளுடைய கொஸ்டினில் கேபிட்டல் P தான் சென்ட்ரல் லோடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் B மைனஸ் PL/4. கொஸ்டின் நம்பர் 2. For a fixed beam of span L carrying vertical loads, the number of unknown reactions is. ஃபிக்ஸட் பீமில் வெர்டிக்கல் லோட்ஸ் மட்டும் அப்ளை ஆகுது, அதனுடைய அன்னோன் ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். அதில் ஒரு ஃபிக்ஸட் பீம் வரைஞ்சிருக்கோம், வெர்டிக்கல் லோட் மட்டும் அப்ளை பண்ணுறோம். வெர்டிக்கல் லோட் அப்ளை பண்ணுறதுனால வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். 2 சப்போர்ட்லேயும் RA அண்ட் RB இந்த மாதிரி 2 வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபிக்ஸட் என்ஸ் ஆனதுனால 2 n மூமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ டோட்டல் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் வந்து MA, MB, RA அண்ட் RB டோட்டலாக 4 நம்பர்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் C4. Question number 3. One major structural advantage of a fixed beam is. The answer is A. Maximum bending moment is reduced compared to a simply supported beam. அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருக்கும்போது சென்ட்ரல் பாயிண்ட் லோட்னால உருவாகக்கூடிய அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து WL/4 தான். ஃபிக்ஸட் பீமாக இருக்கும்போது அதனுடைய நெட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டும் WL/8 தான், நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டும் WL/8 தான். WL/4ல ஆஃப் ஆஃப் தி வேல்யூ தான் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் A. Question number 4. In comparing free bending moment diagram, that is simply supported, and fixed bending moment diagram for the same loading condition, the fixed beam shows. The answer is C. Smaller maximum bending moment. Previous question la explanation பார்த்தோம், same explanation தான். The answer is C. That is simply supported beam இனுடைய maximum bending moment and fixed beam இனுடைய maximum bending moment ரெண்டை கம்பேர் பண்ணும்போது smaller maximum bending moment தான் fixed beamக்கு இருக்குது. So the answer is C. Question number 5. In structural analysis, hogging moment is generally taken as negative. Sagging means positive, hogging means negative. அதான் தெரிஞ்சுக்கோங்க. So the answer is B. Question number 6. Where does maximum positive bending moment occur in a fixed beam with UDL? That is fixed beamல UDL அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான டயக்ராம் போட்டிருக்கோம், தென் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான டயக்ராம் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் சென்டரில் தான் கிடைக்கும். So the answer is D, at the center of the beam. Question number 7. For a fixed beam of span L carrying central point load P, the fixing end moment at each support is. Already first questionலே பார்த்துட்டோம். That is உங்கள் central point load capital P கொடுத்துருக்கிறதுனால minus PL/8. Question number 8. A fixed beam is defined as a beam in which. The answer is B. Both ends are restrained from rotation as well as translation. Fixed end conditionனாலே அது ரொட்டேட் பண்ணவும் முடியாது, மூவ் பண்ணவும் முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் B. Question number 9. What does the free bending moment diagram of a fixed beam primarily represent? That is fixed beamல டியூ டு எக்ஸ்டர்னல் லோடுனால உருவாகக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி வரையக்கூடிய அந்த டயக்ராம் தான் ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் மீன்ஸ் டியூ டு அப்ளைட் லோட்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் D. The variation of bending moments along the length of the beam due to applied loads. Question number 10. Which statement is correct regarding sagging and hogging moment? The answer is B. Beam இனுடைய elastic curve இந்த U shapeல bend ஆச்சுனா that is sagging. It is also called as concave upward or convex downward. அதாவது இந்த elastic curveக்கு டாப்ல பார்க்கும்போது கேவ் இருக்குது, ஸோ concave upward. இந்த elastic curveக்கு டவுன்ல பார்க்கும்போது தான் convexity இருக்குது, ஸோ convex downward. Inverted U shapeல இருந்தால் that is hogging. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் அந்த கான்வெக்சிட்டி இருக்குது, ஸோ கான்வெக்ஸ் அப்வர்ட்
அதனுடைய பிலோவில் தான் கேவ் இருக்குது. ஸோ கான்கேவ் டவுன்வர்ட். ஸோ இந்த டேர்ம்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பீம் வந்து சாகிங்கில் இருந்துச்சுன்னா அதனுடைய பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே டென்ஷனில் இருக்குது, டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே கம்ப்ரெஷனில் இருக்குது. ஹாகிங் மீன்ஸ் டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே டென்ஷனில் இருக்கும், பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாம் கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பி தான். தட் இஸ் ஹாகிங் மீன்ஸ் கம்ப்ரெஷன் அட் பாட்டம் ஃபைபர்ஸ். இப்போ ஏ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாகிங் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன் அட் பாட்டம் ஃபைபர்ஸ் கொடுத்துருக்கு. சாகிங் மீன்ஸ் பாட்டம் ஃபைபர்ஸில் டென்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் கரெக்ட் இல்லை. செகண்ட் பாயிண்ட் ஹாகிங் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன் அட் பாட்டம் ஃபைபர்ஸ். ஹாகிங்கில் பாட்டம் ஃபைபர்ஸ் எல்லாம் கம்ப்ரெஷன் தான். ஸோ அந்த பாயிண்ட் கரெக்டு. இப்போ சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாகிங் இஸ் ஈக்குவல் டு கான்கேவ் டவுன்வர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சாகிங் மீன்ஸ் கான்கேவ் அப்வர்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட் ராங். ஹாகிங் இஸ் ஈக்குவல் டு கான்கேவ் அப்வர்ட்னு கொடுத்துருக்கு. ஹாகிங் மீன்ஸ் கான்கேவ் டவுன்வர்ட். ஸோ அந்த பாயிண்ட்டும் ராங் தான். ஸோ த ஆன்சர் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 11. A fixed beam is statically, the answer is C, indeterminate to degree 2. இதை செக் பண்ணிக்கலாம். இன்டிட்டர்மினன்சி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் ரியாக்ஷன்ஸ் மைனஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். இப்போ வெர்டிக்கல் லோட் மட்டும் அப்ளை பண்ணும்போது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 2 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் சிக்மா எம் ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா வி ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல சிக்மா ஹெச் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லக்கூடிய ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்ளை ஆகாது. சின்ஸ் ஹரிசாண்டல் லோட் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸோ டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி வந்து டோட்டல் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் 4 இருந்தது, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2 இருந்தது. 4 - 2 is equal to 2. ஸோ த ஆன்சர் இஸ் சி, இன்டிட்டர்மினேட் டு டிகிரி 2. டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி 2 இருக்கிறதுனால டிகிரி 2ன்னு போட்டிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 12. ஃபார் அ ஃபிக்ஸட் பீம் கேரிங் எ சென்ட்ரல் பாயிண்ட் லோட் பி, த பெண்டிங் மூமெண்ட் அட் த சப்போர்ட்ஸ் வில் பி, ஆல்ரெடி பார்த்துட்டோம். தட் இஸ் சென்ட்ரல் பாயிண்ட் லோட் அப்ளை பண்ணும்போது சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் நெகட்டிவ் தான். therefore ஹாகிங் தான். மிட் ஸ்பேனில் தான் சாகிங் மூமெண்ட் வரும். சப்போர்ட்டில் கேட்டிருக்கிறதுனால த ஆன்சர் இஸ் ஏ, ஹாகிங். கொஸ்டின் நம்பர் 13. ஃபார் அ ஃபிக்ஸட் பீம் அண்டர் யூடிஎல் த ஷேப் ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இஸ், தட் இஸ் ஃபிக்ஸட் பீமில் யூடிஎல் அப்ளை பண்ணும்போது அதனுடைய நெட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பாரபோலிக் ஷேப்பில் தான் இருக்கும். மிட் ஸ்பேனில் பாசிட்டிவ், தட் இஸ் சாகிங் மூமெண்ட். ரெண்டு சப்போர்ட்லையும் நெகட்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் ஹாகிங் மூமெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் பி, பாரபோலிக் வித் ஹாகிங் அட் சப்போர்ட்ஸ் அண்ட் சாகிங் அட் மிட் ஸ்பேன். Question number 14. Which of the following is an advantage of a fixed beam as compared to a simply supported beam? இதுக்கான answer A. It reduces the maximum bending moment at the center. Already நம்ம explanation பார்த்துட்டோம். Question number 15. For a fixed beam under uniform load, the points of contraflexure are located. Fixed beamல load வந்து யூனிஃபார்மாக இருக்கும்போது அதனுடைய bending moment diagram இதில் வரைஞ்சிருக்கிறோம். Point of contraflexure means the points at bending moment is 0. அதாவது bending moment 0வாக இருக்கக்கூடிய பாயிண்ட். அண்ட் ஆல்சோ அந்த பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல 2 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இருக்குது, P1 அண்ட் P2. மிட் ஸ்பேன்லேருந்து சப்போர்ட்டுக்கு இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் சி, பிட்வீன் மிட் ஸ்பேன் அண்ட் சப்போர்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 16. இன் அ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ், த ஆன்சர் இஸ் டி, பாயிண்ட் வேர் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் பிட்வீன் ஹாகிங் அண்ட் சாகிங் ஜோன்ஸ். வெறுமனே 0 மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹாகிங்லேருந்து சாகிங்க்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கணும். தட் இஸ் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆர் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 17. இன் அ ஃபிக்ஸட் பீம் subjected to a uniformly distributed load, how is the point of contraflexure best described? The answer is B. It is the point where the bending moment is 0 and changes sign from positive to negative or vice versa. Same as previous question தான். Question number 18. Compared to a simply supported beam, a fixed beam carries the same load with smaller deflection. That is bending moment குறைவாக இருக்குது, ஸோ டிஃப்ளெக்ஷனும் குறைவாக தான் இருக்கும். Question number 19. A bending moment that causes the beam to bend in a concave upward shape is called. ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 10ல பார்த்த எக்ஸ்பிளனேஷன் தான். கான்கேவ் அப்வர்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் சாகிங் மூமெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, சாகிங் மூமெண்ட். கொஸ்டின் நம்பர் 20. In a fixed beam subjected to downward loads, what do the term sagging and hogging represent? இதுக்கான ஆன்சர் பி. sagging refers to positive bending moment, that is beam curves downward in the span. hogging refers to negative bending moment, beam curves upward at supports. ஃபிக்ஸட் பீமில் டவுன்வர்ட் லோட் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பீம் வந்து சென்டரில் டவுன்வர்டாக தான் பெண்ட் ஆகும். சேம் வைஸ் 2 என் மூமெண்ட்ஸும் இன்வர்டாக அப்ளை ஆகுறதுனால சப்போர்ட்டில் அந்த பீம் வந்து அப்வர்டாக பெண்ட் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் பி.
Question number 21. For a fixed beam of span L under a uniformly distributed load W, the fixing end moment at each support is, that is fixed beamல UDL apply பண்ணும்போது என்னுடைய end moments வந்து numerical value WL squared by 12 தான், that is Hagi moment, that is negative. So minus WL squared by 12. So the answer is C. Question number 22. For a given span and load, the fixed beams are, இதுக்கான answer C, more economical than simply supported beams due to reduced bending moments. With same loads, நம்ம simply supported beam கம்பேர் பண்ணும்போது fixed beamக்கு bending moment குறைவாக தான் இருக்கும். So the answer is C. Question number 23. In the area moment method, the slope at a support of a fixed beam is, the answer is A, always 0. Fixed beam உடைய ரெண்டு சப்போர்ட்லேயுமே ஸ்லோப் வந்து 0வாக தான் இருக்கும். அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நம்ம பார்த்துட்டோம். Question number 24. What is the degree of static indeterminacy for a fixed beam? இதுக்கான ஆன்சர் B தான், that is total reactions minus equilibrium equations. ஸோ யூனிட் 2க்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் 3க்கான கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.